தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, கிருஷ்ணகிரி பாகலூர் பகுதியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேணுகோபால் என்ற ஒருவரை தாக்கியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள பாகலூர் இந்த பகுதியில் ராஜீவ்காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வேணுகோபால். இவர் அப்பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்த வேணுகோபால் நேற்று காலை பாகலூர் தேர்ப்பேட்டை பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது பாகலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வி.டி. ஜெயராம் என்பவர் வீட்டில் வளர்க்கும் நாய் வேணுகோபாலை குறைத்தபடி விரட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதனை அடுத்து வேணுகோபால் வி.டி. ஜெயராமின் மனைவியிடம் நாயை இப்படியா விடுவீர்கள் என கேட்டுள்ளார். அதற்கு நாய் ஒன்றும் செய்யாது, நீங்கள் போங்கள் என அவர் கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது வேணுகோபால் ஆனந்தம்மா அருகில் இருந்த சேரை எடுத்து போட்டு அவர் கையில் வைத்திருந்த செல்போனை பிடுங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஆனந்தம்மா தனது கணவர் வி.டி. ஜெயராமிடம் செல்போனில் தகவல் கூறியுள்ளார். இதனை அடுத்து அவர் நேற்று மாலை வீட்டிற்கு வந்து நடந்த விவரங்களை மனைவிடம் கேட்டு வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவிலும் வீடியோக்களை பார்த்துள்ளார். பின்னர் வி.டி. ஜெயராம் வேணுகோபாலின் மளிகை கடைக்கு சென்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கடையில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தியுள்ளார். மேலும் வேணுகோபாலையும் தாக்கியுள்ளார். இதில் அவருக்கு தலையில் ரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த பாகலூர் போலீசார் இரு தரப்பினரும் சமாதானம் செய்து அனுப்பியுள்ளனர். மேலும் காயமடைந்த வேணுகோபால் ஆட்டோவில் ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற பொழுது அவரை வழிமறித்து சிலர் மீண்டும் அவரை தாக்கியுள்ளனர். இதில் வேணுகோபாலுக்கும் அவரது மனைவிக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது இருவரும் ஒசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மளிகை கடையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வி.டி. ஜெயராமும் மளிகை கடைக்காரரும் ஒருவரை ஒருவர் தாக்கி சண்டையிடும் வீடியோ காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதனை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். பவித்ரா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.